ஹலோ. இந்த வீடியோவில் வாணிதாசன் பற்றி பார்க்கலாம். வாணிதாசன் வந்து இவரோட சிறப்பு புகழ்னா வாணியோட வேர்ட்ஸ் ஒர்க், தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்க். அதாவது வாணி ராணி சீரியல் பார்த்தீங்கன்னா வாணி ராணின்னு சேம் கேரக்டர் வந்து சேம் ஃபேஸில் இருப்பாங்க. வாணி வந்து வழக்கறிஞராகவும் ராணி வந்து வீட்டில் இருந்தால் வேலை செஞ்சுட்டு இருப்பா. ஸோ வாணியோட வார்த்தை கேட்டால் ராணி வந்து அடங்கிடுவாங்க. ஸோ வாணியோட வேர்ட்ஸ் வந்து ஒர்த்தா இருக்கும் ராணி கிட்ட. ஸோ அதனால தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் வாணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிறப்பு பெயர், இயற்பெயர்னா அரங்கசாமி என்ற எத்திராசலு. அரங்கசாமி என்ற எத்திராசலு, அரங்கத்தில் வாணியை ஒரு எத்து விடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாணியா அரங்கத்தில் ஒரு எத்து விடு, வாணி வந்து அரங்கத்தில் இருக்காங்க. ஸோ அவளோட ஒரு எத்து விடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாரதிதாசனோட தலை மாணாக்கர் யாருன்னு கேட்பாங்க. சுரதா வந்து அவரோட பற்றின் காரணமாக சுப்புரத்தின் தாசன் மாத்திப்பாங்க. ஏன்னா இவர் தான் வந்து தலை மாணாக்கர். தாசன் இருக்கா, ஸோ தாசன் பாரதிதாசன் வாணிதாசன். ஸோ தாசன் தான் பாரதிதாசனோட தலை மாணாக்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு, முக்கியமாக எல்லாத்துக்கும் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு இந்த மொழியெல்லாம் கவிஞர். சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா கவிஞர் ஏறுன்னு சொல்றோமா, வாணியை வந்து ஏனின்னு வச்சுக்கோங்க. ஏனில ஏறு, கவிஞர் தெரியும். கவிஞர் ஏறு. பாவலர் மணி வாணி, மணி வாங்கிட்டு வாணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவலர் மணி வாங்கிட்டு வாங்கி. அப்புறம் வந்து இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது கொடுத்துருக்கு. பிரெஞ்சு அரசு தான் செவாலியர் விருது கொடுப்பாங்க. வாணிதாசனுக்கு செவாலியர் விருது கொடுத்துருக்கு. வாணிக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது யாருக்கு கொடுத்துருக்குன்னு கேட்பாங்க. செவாலியர், செவ்வாணி ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாணி. அதுனா ஒரு தமிழச்சி இருக்கா, அந்த தமிழச்சி வந்து கொடிமுல்லையை சூடி தொடுவானவருக்கு எல்லோருமே குழந்தை இலக்கியமா இருக்கா. ஸோ இதில் இவ்வளோதான் கண்டென்ட். ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதுமானது. இவரோட நூல்கள் வர பழைய புக்கில் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அது இருந்தால் நான் வந்து உங்களுக்கு எடுத்து போகிறேன். தேங்க்யூ.